ஒரு படத்தில் சொல்லுவார், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் கடவுள் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஒரு தெய்வத்தன்மை இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம எவ்வளோதான் மாடலாக இருந்தாலும் ரோட்டில் போகும்போது டக்குனு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஐயோன்னு பதறி போய் இறங்கி அவங்கள தூக்கி விட்டு தண்ணி கொடுத்து, இப்போ நமக்குள்ளே இருக்க அந்த மனுஷத்தன்மைங்கிறது வெளிப்படும். அது எல்லாருடைய மனசுலேயும் ஒரு மனுஷத்தன்மை இருக்குது. சில சூழ்நிலைகளால் நாம் மிருகமாக மாற்றப்படுறோம், அவ்வளோதான். இதை அடிப்படையாக வச்சு மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு சிறுகதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சலீம், சாய்ரா பானு, இந்த ஜோடிகளுக்கு இந்த இளஞ்சோடிகள் இப்போ தான் கல்யாணம் ஆகி 2 பேரும் ஜாலியாக மோட்டர் பைக்கில் போயிட்டுருக்காங்க. சந்தோஷமாக பேசிச்சுட்டு மோட்டர் பைக்கில் போயிட்டுருக்காங்க. வழியில் ஒரு சின்ன கழுத்தடிக்கு பைக்கு விபத்துக்குள்ளாயிடுது. இதில் அந்த சலீம் அப்படின்ற அந்த பையனுக்கு நிறைய மண்டையில் அடிப்பட்டு ரத்தம் போக ஆரம்பிச்சிருது. பின்னாடி உட்காந்து அந்த பெண்ணு பாசப்படுறாங்க. உடனே இந்த ரோட்டில் இருந்த ஜனங்கள்லாம் கூடி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. சென்ட் ஜோசப் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே போனோடனே அவருடைய கண்டிஷனை பார்த்தோன்னா சீஃப் டாக்டர் மிஸ்டர் வில்லியம், இந்த டாக்டருடைய பெயர். அவர்கிட்ட போனால் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஒரு இம்மிடியேட்டாக ஒரு நியூரோ சர்ஜன் பண்ணி ஆகணும், அதுக்கு நியூரோ சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் கிடைக்கணும், உடனே டாக்டர் கிருஷ்ணா இருக்காரான்னு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு. உடனே ஃபோன் பண்ணோன்னே டாக்டர் கிருஷ்ணா நியூரோஜெனிஸ்ட் டாக்டர் வரவழைக்கப்படுறார். ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த சலீம் என்கிற பையனுக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் எல்லாமே அவருடைய உறவினர்கள் பூரா காத்துட்ருக்காங்க. இந்த பையனுடைய சேர்ந்த உறவினர்கள், இந்த பெண்ணுடைய சேர்ந்த உறவினர்கள் வெளியில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. கடவுளே எப்படியாவது இப்போ தான் கல்யாணம் ஆன ஜோடியை இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றி உயிரை வீட்டுக்கு கொடுன்னு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சோகக்கடலில் மூழ்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 4 மணி நேரம் கழித்து அந்த ஆப்ரேஷன் டாக்டர் வில்லியம் வெளியே வராது. வெளியே வந்தோடனே உடனெல்லாம் ஓடி போய் அவரை பிடிச்சிட்டு, ஐயா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அவங்க பையன் வந்து ஆபத்து நிலையை தாண்டிட்டாரு, இந்த மயக்கத்தில் இருக்கு எப்படின்னு 1 மணி நேரம் ஆகும், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு நான் தெளித்து, ஐயா நீங்கள் எனக்கு பையனை காப்பாற்றின கடவுள் அப்படிங்கிறப்போ அவர் சொல்ல, இல்லைம்மா உண்மையிலே நன்றி, நீங்கள் எனக்கு சொல்கிறத விட அந்த ஆப்ரேஷன் போட்டு வெளியே வருவார் பாருங்க, அதே கஷ்டம். அவருடைய ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஃபோன் பண்ணேன்னு உங்கள் பையனுக்கோசரம் ஆப்ரேஷன் வந்திருக்கிறாரு, நீங்கள் முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் ஓடி போய் இந்த டாக்டர் வெளியே வர்றாரு. அப்போ ஆப்ரேஷன் முடிச்சுட்டுலாம் ஓடி போய் அவரோட காலை முடிச்சுட்டு, ஐயா அல்லா தான் உங்களை மனசை மாற்றிக்க அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு, இல்லைன்னா நீங்கள் ஃபாரின் போயிருந்தீங்கன்னா என் பையனுக்கு என்ன கதியாக இருக்குன்னு தெரியல, எங்கள் அல்லா எங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட கையை பிடிச்சி நான் தருக்க சொல்லும்போது, அம்மா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் என் கடமையை தான் செஞ்சுருக்கேன், ஒருத்தருடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய டாக்டர் தொழில் எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் அதை தான்மா பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் நல்லா ஆகிடுவார், இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து அவர் சூரியனுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசினா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்ச நாளுக்கு அவரை பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் காரு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்கெல்லாம் சொந்தக்கள்லாம் சேர்ந்து பையன் எல்லாம் பேசுகிறாங்கப்பா, கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு, நம்மளை காப்பாற்றிட்டாரு, இந்த டாக்டர் கிருஷ்ணா எல்லா ரூபத்தில் வந்து நம்ம மகளை காப்பாற்றினா ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த பையன் சூரியனை திரும்பிடுறாரு. எல்லோரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறார் மெதுவாக. இவங்களுக்கு தான் மனசு வந்து அடிச்சு வெளியே வந்துடுறாங்க. டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிறாங்க, உண்மையிலே நீங்கள்லாம் எங்களுக்கு தெய்வம்,
அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு. இந்த கதையில இருந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஜாதி மதம் பேரெல்லாம் கிடையாது. அந்த அடிப்பட்டது ஒரு முஸ்லீம் பையன். அந்த பையன் சேர்க்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல். அவருக்கு ஆப்ரேஷன் செய்த டாக்டர் ஒரு ஹிந்து டாக்டர். இவங்க அத்தனை பேருமே தன்னுடைய ஜாதிய மதத்தையும் பார்த்துருந்தாங்கன்னா அந்த பையனோட உயிர் படுத்துறது கஷ்டம். ஆனால் அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க கரெக்டாக. அதுபோல் ஒரு மனிதனும் ஜாதி மதம் இதெல்லாம் எதையுமே பார்க்காம அவங்க கடமையை அவங்க செஞ்சால் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். ஜாதி மத சண்டைகள் சிக்கல்கள் கம்மியாகணும். இந்த நாட்டில் எல்லோரும் மனுஷனாக பழகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதாபிமானத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி.